guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் வெல்கம் டு எபிசோட் 12 ஆஃப் மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் லிப்ஸ்டிக் அப்ளிகேஷன். என்ன மாதிரியான லிப்ஸ்டிக் ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம், செல்ஃப் மேக்கப்பா இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு போடுறீங்க அப்படின்னாலும் சரி, அதை வந்துட்டு செக்யூர் பண்ணி வைக்கிறதுக்கு, லாங் லாஸ்டிங்கா ஆக்கிறதுக்கு ப்ராப்பரான அப்ளிகேஷன், ஹைஜீனிக்கான அப்ளிகேஷன் டெக்னிக்ஸ் வித் குட்டி குட்டி ட்ரிக்ஸ், அதை வந்துட்டு அழகா வந்துட்டு ஃபைன் டியூன் பண்ணி காமிக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து இந்த மாஸ்டர் கிளாஸ்ல நீங்க வந்து பார்க்க போறீங்க, டெடிகேட்டடா ஃபார் ஆர் லிப்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், அ நைஸ் லிப் பாம். உங்களுக்கு போடுறீங்கனாலும் சரி, மற்றவங்களுக்குனாலும் சரி, ஃபர்ஸ்ட் ப்ரெப் யுவர் லிப்ஸ். நல்லா திக்கான ஒரு லேயர் ஆஃப் லிப் பாம் போட்டுக்கோங்க. இப்போ ஐம் நாட் டூயிங் லைக் வெரி திக், ஏன்னா கொஞ்ச நேரத்தில் ஐம் கோயிங் டு ரிமூவ் இட் எனிவேஸ், கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே, ஸோ வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ பேசிக்கலாக இந்த மாதிரி நல்லா திக்கான ஒரு லிப் பாம் லேயர் நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போதே போட்டுட்டு, அதுக்கப்புறம் உங்கள் மேக்கப்லாம் பண்ணுறீங்கன்னா அழகாக உங்கள் லிப்ஸும் வந்துட்டு ட்ரை ஆகி இருக்கும். லிப் பாம் வந்துட்டு சோக்கின் பண்ணி இருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும். அடுத்து லிப்ஸ்டிக் அப்ளிகேஷன் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சாப் லிப்ஸாக இருக்குன்னா கூட இந்த டைமில் உங்களுக்கு அந்த ட்ரை ஸ்கின்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே சாஃப்ட் ஆகியிருக்கும். இப்போ வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக அதெல்லாம் வந்து எக்ஸ்ஃபோலியேட் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லிப்ஸை வந்து ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கிறதுக்கு பாருங்கள். நிறைய தண்ணி குடிங்க. லிப்ஸுக்கு வந்துட்டு எப்போ பார்த்தாலும் லிப் பாம் போடுங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்கனாலே உங்கள் லிப்ஸ் வந்துட்டு ரொம்ப சாப் லிப்ஸ் இல்லாமல் இருக்கும். அண்ட் டெய்லி வந்துட்டு ப்ரஷ் பண்ணும்போது உங்கள் ப்ரஷ் வச்சு உங்கள் லிப்ஸை கொஞ்சம் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறீங்க, அதாவது ஸ்க்ரப் மாதிரி பண்ணிக்கிறீங்கன்னா டெட் ஸ்கில்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். பல்லால் கடிக்காதீங்க லிப்ஸை, அந்த தோலெல்லாம் பல்லால் பிச்சு எடுக்காதீங்க, சும்மா கடிக்காதீங்க, அந்த வேலை செய்யாதீங்க. எப்போ பார்த்தாலும் லிப் பாம், டெய்லி ஒன் ஸ்க்ரப்பிங், ஜஸ்ட் ப்ரஷ் மட்டும் வச்சு, ப்ராடக்ட் எதுவும் தனியாக அதுக்குன்னு தேவை கிடையாது. அப்படியே எதாவது வேணும்னாலும் ஜஸ்ட் சக்கரை அண்ட் எண்ணெய் கொஞ்சமாக போட்டு யூ கேன் ஸ்க்ரப் யுவர் லிப்ஸ். அப்புறம் இந்த மாதிரி ஒழுங்காக உங்களுடைய லிப்ஸில் வந்து ப்ராடக்டை உட்கார வைக்கிறதுக்கு நிறைய டைம் கொடுங்க. நைட் டைம் தூங்கும்போது மறக்காமல் திக் லேயர் ஆஃப் லிப் பாம் போட்டு தூங்குங்க. ஓகே, இதெல்லாம் சம் டிப்ஸ் டு கீப் யுவர் லிப்ஸ் நைஸ், நரிஷ்ட், வெல் ஹைட்ரேட்டட் அண்ட் மாய்ஸ்சரைஸ்ட். உங்கள் லிப்ஸ்டிக் கேமையும் வந்துட்டு நல்லபடியாக மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வர வைக்கிறதுக்கு. ஸோ மேக்கப் போடும்போது நம்ம வந்து லிப் பாம் போட்டுட்டோம். மேக்கப் முடிக்கிற டைம் லிப்ஸ்டிக் போட போகிறோம். நம்ம இப்போது we are going to remove the lip balm. ஒரு வெட் டிஷ்யூவோ இல்லைனா ஒரு டிஷ்யூ பேப்பரே வச்சு நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே சேர்த்து எடுத்து உங்கள் லிப் பாமை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் லிப்ஸ்டிக் போட்டிருந்தேன், அதனால அந்த சாயம் இருக்குது, இக்னோர் தட். ஓகே, ஸோ லிப்ஸ்டிக் அப்ளிகேஷன் வந்து பர்சனல் சாய்ஸ் தான். என்ன கலர் எடுக்கிறோம், என்ன ஃபினிஷ் எடுக்கிறோம், மேட்டா, சாட்டனா, இல்லைன்னா கிளாஸி ஃபினிஷா அப்படின்றது. ஒரு கோல்டன் ரூல் டு புல் ஆஃப் எனி கலர் இஸ் டு யூஸ் அ ப்ரௌன் லிப் லைனர் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ என்னுடைய லிப் பாம் நான் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு ப்ரௌன் லிப் லைனர். நான் ஒரு ப்ரௌன் லிப் லைனர் நான் எல்லா கலருக்கும் யூஸ் பண்ணும். டார்க்கான ரெட் யூஸ் பண்ண போகிறேன், நான் பிங்க், மெஜந்தா, நியூட் கலர்ஸ் எது போட போகிறேன் அப்படின்னாலுமே மேக்கோட இந்த செஸ்னட் லிப் லைனர், த ப்ரௌன் கலர் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். இது ஒரு நல்ல ஒரு கூல் டோன்ட் ப்ரௌன் கலர். இட் கோஸ் வெல் வித் ஆல் கலர்ஸ். பேசிக்கலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஐ அப்சல்யூட்லி லவ் திஸ். நான் 2 பென்சில் வச்சுருக்கேன். பேசிக்கலாக திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், இந்த ப்ரௌன் லிப் லைனர் அப்படின்றது. ஸோ இதை வச்சு ஐம் கோயிங் டு ஃபர்ஸ்ட் லைன் மை லிப்ஸ். லெட் மீ ஷோ யூ. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உங்கள் லிப்ஸை. பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் யுவர் லோவர் லிப்ஸ், அப்படியே சைட்ஸ்க்கு போங்க. அதுக்கப்புறம் கியூபிட்ஸ் போ வரைஞ்சி கார்னர்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த அவுட்டர் கார்னர்ஸையும் வந்து நீங்கள் கொஞ்சமாக ப்ரௌன் வச்சு ஃபில் பண்ணுறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கான்டோர் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இப்போ நீங்கள் போல்டான ஒரு லிப்ஸ்டிக் போடுறீங்க அப்படின்னா இந்த ப்ரௌன் வந்து இன்னுமே இன்டென்ஸாக நீங்கள் வந்து திக்காக அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை இன்னுமே ரிச்சர் ப்ரௌன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை விட ரிச்சர் ப்ரௌன் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் எனக்குமே எதுவுமே கிடைக்கல. அண்ட் பென்சில் ஃபார்மில் இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ரிச் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. பென்சில் ஃபார்மில் இருக்கக்கூடிய லிப் லைனர்ஸ், பென்சில் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த ப்ரௌன் காஜல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது யூ கேன் யூஸ் அந்த ஒரு இன்டென்ஸான எஃபெக்ட்டுக்கு. ஐப்ரோ பென்சில், காஜல் பென்சில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது லிப்ஸ்டிக் அப்ளிகேஷன். லிப்ஸ்டிக் அப்ளிகேஷன் வரும்போது பர்சனல் யூஸ் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி எடுத்து நீங்கள் உங்களுடைய லிப்ஸில் அப்படியே ஸ்வைப் ஆர் டேப் ஏதாவது பண்ணிக்க போகிறீங்க. தனித்தனி புல்லட்ஸ் வச்சுக்கிறதும் நல்லது. இல்லை ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு போகிறீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் பேலட்ஸ்னு கிடைக்கும், அது வச்சுக்கிறது அட்வைசபிள். ஓகே, அதே மாதிரி அப்ளிகேஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு டூ சம் சேஞ்சஸ். இந்த மாதிரி லிப்ஸ்டிக் ஃபில்லர் ப்ரஷஸ்ன்னு இருக்குது. இந்த ப்ரஷ் வச்சு தான் யூ ஆர் கோயிங் டு அப்ளை. நேராக கொண்டு போயிட்டு இந்த டியூப் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பண்ணாதீங்க. மற்றவங்களுக்கு பண்ணும்போது இந்த ஃபில்லர் ப்ரஷஸில் வந்துட்டு யூ ஆர் கோயிங் டு கிராப் தி கலர் அண்ட் நீங்கள் அழகாக வந்துட்டு ஸ்வைப் பண்ணி ப்ராடக்டை லிப்ஸில் அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகே, இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங், பட் இதான் வந்து ஹைஜீனிக் மற்றவங்களுக்குன்னு பண்ணும்போது. ஓகே, ஸோ சென்டர்லேருந்து ஆரம்பித்து யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு சிம்பிளி பெயிண்ட். அண்ட் இந்த லைன் போட்டிருக்கோம்ல, இந்த லைனுக்கு மேலேயும் we are going to bring the color
அண்ட் பிளெண்டட். தனியாக வந்து தெரியக்கூடாது, லைன் கோடு போட்ட மாதிரி. அது வந்து 2000s ஃபேஷன். ஓகே, எதுவுமே மேக்கப்பில் தப்பு கிடையாது. ஓகேவா, டிஃப்ரெண்ட் டைம்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபேஷன் வந்து இருக்கும். அண்ட் ஒருத்தவங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். அதனால மேக்கப்னு வரும்போது ரூல்ஸ் எதுவும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வேணுன்ற மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். மறுபடியும் ப்ராடக்ட் கொஞ்சமாக எடுத்து அப்பர் லிப்புக்கு போட்டுக்கிறேன். இந்த மம் பண்ணுறது இதில் பண்ணாதீங்க. யாருக்காவது பண்ணுறீங்கனாலும் பண்ண சொல்லாதீங்க இப்போதைக்கு. அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சும்மா அப்படி பண்ணால் போதும். இது பழக்க தோஷத்தில் நான் இப்போ பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ரௌனோட லிப்ஸ்டிக்கும் வந்து நல்லா பிளெண்டடாக இருக்கணும். அதுதான் வந்து ட்ரிக். ஸோ இன்னொன்று நீங்கள் கவனிக்கலாம், நான் இந்த லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது இந்த காமிச்சு இந்த கார்னர்ஸ்க்கு எடுத்துகிட்டே போகல. ஏன்னா கார்னர்ஸில் வந்து ஐ வில் ஆல்வேஸ் ஹாவ் இந்த ப்ரௌன் கலர் தான், அந்த ஒரு கான்டோர் எஃபெக்ட்காக. இப்போ இதை விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் நியூடான கலர் போறீங்க அப்படின்னா இன்னொரு லைட்டர் ஷேட் ப்ரௌன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த ப்ரௌன் மேலே என்ன மாதிரியான நியூட் கலர் போடுறீங்கனாலும் இது வந்து மியூட் டவுன் ஆகிடும். இதை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக ஆக்கணும் அப்படின்னாலும் என்ன பண்ணணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். பட் யா, திஸ் இஸ் ஹவ் ஈஸி லிப்ஸ்டிக் அப்ளிகேஷன் இஸ். ஓகேவா, இது வந்து ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு புல்லட் லிப்ஸ்டிக். நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதுக்கு மேலே கலர் வந்து டாப் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று பண்ணணும். அதை நான் என்ன அப்படின்றத சொல்கிறேன். 2 இருக்குது. ஸோ இந்த ஃபைனல் மம்மிங் இப்போ பண்ணுறல இதுதான். ஸோ இந்த மம்மிங் இப்போ நீங்கள் உங்களுடைய டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்க போகிறீங்க. ஓகேவா, டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு சாஃப்டாக உங்கள் லிப்ஸ் மேலே இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு ஒத்தி எடுக்க போகிறீங்க. அண்ட் ரிமெம்பர், திஸ் வில் ஒன்லி ஒர்க் ஃபார் புல்லட் லிப்ஸ்டிக்ஸ். லிக்விட் லிப்ஸ்டிக்ல எப்படி பண்ணுறீங்கன்னா பேச்சியாக லிப்ஸ்டிக் வந்துட்டு ஒட்டிக்கும். அஃப்கோர்ஸ் கிளாஸில் யூ கான் டூ திஸ். இதுக்கப்புறம் மறுபடியும் யூ ஆர் கோயிங் டு டூ another coat. இந்த டிஷ்யூ வைக்கிறீங்களே, இது மேலே நீங்கள் பவுடர் கூட வைக்கலாம். அதை மேட்டிஃபை பண்ணோம், இன்னும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக உட்கார வைக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய டெக்னிக், பட் இட் ஆக்சுவலாக ஒர்க்ஸ் அமேசிங். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஜஸ்ட் இன்னும் ஒரே ஒரு லேயர் வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து அந்த வெளியில் டிண்ட் இருக்கிறது நம்ம டிஷ்யூவில் பண்ணோம்ல, பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க லேயர் வந்து அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கோம் எல்லாத்தையும். இப்போ எனக்கு என்னுடைய அந்த கான்டோர் எஃபெக்ட் இன்னுமே நல்லா வேணும் அப்படின்ற பட்சத்தில் வாட் யூ கேன் டூ இஸ் டேக் அவுட் த ப்ரௌன் லிப் லைனர் ஒன்ஸ் அகேன். இதுக்கு மேலே குட்டியான லைன்ஸ் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க இதை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு. இதே என்னுடைய அப்பர் லிப் ஏரியாலையும் பண்ணிட்டு இது ட்ரை ஆகிறதுக்குள்ள ஐம் ஒன்ஸ் அகேன் கோயிங் டு மேக் ஷுர் தி எட்ஜஸ் ஆர் லைக் ப்ராப்பர்லி பிளெண்டட். இது வந்து நீங்கள் மம் பண்ணியும் இந்த லுக் அச்சீவ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ப்ரஷில் பண்ணும்போது இட் வில் கிவ் யூ லைக் அ வெரி நைஸ் நேச்சுரல் எஃபெக்ட் தட் ஐ அப்சல்யூட்லி லவ். ஓகேவா, இப்போது ஐ ஹாவ் 2 more tricks டு ஷேர் வித் யூ. இதோட லிப்ஸ்டிக் இட்ஸ் டன். இதை நீங்கள் லிக்விட் லிப்ஸ்டிக்கில் பண்ணுறீங்கன்னா லிக்விட் லிப்ஸ்டிக் ப்ராடக்ட் எடுத்து அகேன் நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே வைக்க போகிறது கிடையாது. இதுலேருந்து இப்படி ப்ரஷில் ப்ராடக்ட் இப்படி எடுத்து யூ ஆர் கோயிங் டு அப்ளை. ஜஸ்ட் லெட் மீ ஷோ யூ. கொஞ்சோண்டு இந்த கலர் எடுத்து இதே மாதிரி இதுக்கு மேலே போட்டு இப்படி பிளெண்ட் பண்ணுறேன்னா மேட் ஃபினிஷ் லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட்டோட உங்களுக்கு வந்து கொடுக்கும் போது இதே மாதிரி யூ கேன் மிக்ஸ். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா லிப்ஸ்டிக்கு கொஞ்சமாக பேக் ஆஃப் யர் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுலேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி யூ கேன் ஒர்க் ஆன் யோர் லிப்ஸ். இப்போது ஒரு டெக்னிக் இருக்குது. உங்களோட லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சீலர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு சிந்தட்டிக் கன்சீலர் ப்ரஷ். இது நல்லா இப்படி தின்னாக இப்படி இருக்கும். தின்னான்னு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ப்ராடக்டை நீங்கள் வந்து இப்படி எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி நீங்கள் ஃபைனாக ஒரு கோடு போடணும். அந்த எட்ஜஸ் வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபைனான கோடெலாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் கன்சீலர் எடுத்துக்கோங்க. ஓகேவா, கன்சீலர் உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்சாக இருக்கணும். நீங்கள் போட்ட கன்சீலரே கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எட்ஜஸ் இருக்குல்ல அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறேன். இந்த கன்சீலரை எடுத்து நீங்கள் வந்துட்டு இந்த வாய் சுற்றி இருக்க ஏரியாவை வந்துட்டு ஃபைன் டியூன் பண்ண போகிறீங்க. எஸ், மேக்கப்லாம் முடிச்சதுக்கப்புறம் பவுடர்லாம் போட்டு செட் பண்ணதுக்கப்புறம் யூ ஆர் கோயிங் டு டூ திஸ். இது உங்களுக்கு நல்ல அந்த ஒரு கிறிஸ்பான ஒரு லிப் லுக் கொடுக்க போகுது உங்களுடைய முகத்தில். அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் நிறைய ப்ராடக்ட் எடுத்து லைட்டர் ஷேட் கன்சீலர்லாம் யூஸ் பண்ணுன்றது கிடையாது. கம்மியாகவே போட்டுக்கோங்க. உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு இது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். அதாவது மேக்கப் செட் ஆகி இருக்க டோனை வந்து மேட்ச் ஆகிருக்கணும். லைட்டர் ஷேட் கன்சீலர்ஸ் டெஃபினட்டாக பிக் நோ. அது வந்து ஒரு மாதிரி ஹைலைட்டடான லுக் வந்து கொடுக்கும். இந்த மாதிரி ப்ரஷில் நீங்கள் வந்துட்டு அழகாக பண்ணதுக்கப்புறம் ஸ்பஞ்ச் வச்சு மறுபடியும் இது மேலே ஒரு ரவுண்ட் போனீங்கன்னா எவ்ரி திங் இஸ் கோயிங் டு லுக் சூப்பர் சீம்லெஸ். அண்ட் ஜஸ்ட் பவுடர் பஃப் வித் 0 ப்ராடக்ட் இது மேலே எடுத்து நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் சார்ட்டட். Will get more of a precise look
இப்போ இதே வந்துட்டு நான் கொஞ்சம் கிளாஸி லுக் வந்து பண்றேன். ஓகே, லெட் மீ டேக் ஒரு கிளாஸ். ஐம் யூசிங் ப்ரௌனோட கிளாஸ். இதுக்கும் அதே டெக்னிக் தான். ஐம் டேக்கிங் தி ப்ரஷ். அதே ப்ரஷ் எடுக்கலாம், ஒரு கிளியர் நியூ ப்ரஷ் எது வேணா நீங்க எடுக்கலாம். இப்படி எடுத்துட்டு ஐம் கோயிங் டு பேக் த கிளாஸ். இது ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக. டோன்ட் கமெண்ட் மீ ஃபார் த கலர் பிகாஸ் எனக்கு இது வந்து அவ்வளோ பிடிக்கல. இது கிளியர் கிளாஸும் போடலாம், இந்த மாதிரி டிண்டட் கிளாஸும் போடலாம். கிளாஸஸ் இட்ஸ் டோட்லி அப் டு யூ. கிளாஸ் போட்டதுக்கு அப்புறம் யூ ஹாவ் டு டூ சம்திங் தட்ஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அது என்னன்னா மோஸ்டா கிளாஸஸ் வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு விட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்னா ப்ளீட் ஆகும். இந்த கார்னர்ஸ்லாம் வந்து வழியும் கிளாஸஸ். இட்ஸ் வெரி காமன் டு ஹேப்பன். ஓகே, அது கிளாஸ் குவாலிட்டியாலாம் கிடையாது. நம்ம லிப்ஸும் வந்து கொஞ்சம் அப்படியே ப்ரொஜெக்டடா இருக்கு, அந்த ஷேப் அப்படி இருக்குன்றதுனால அது வழியறது. இட்ஸ் நேச்சுரல். கொஞ்சம் அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, திருப்பி நான் அதே ப்ரஷ்ஷை எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அந்த கன்சீலரை இப்படி டிஷ்யூல க்ளீன் மட்டும் பண்ணிக்கிறேன். இஃப் யூ ஹேவ் சம் அதர் ப்ரஷ் கோ ஃபார் இட். நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இப்படிதான் செய்வேன். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுடைய காம்பேக்ட் எடுத்துக்க போறீங்க. டிண்டடா இருக்கிறது பெட்டர். ஓகே, டிண்டட் காம்பேக்ட், பவுடர் ஃபவுண்டேஷன்ஸ் எது வேணா இட் வில் ஒர்க். காம்பேக்ட் எடுத்து அந்த ப்ரஷ்லேயே எடுத்துக்கிறீங்க. எடுத்து யூ ஆர் கோயிங் டு சீல் அண்ட் லாக் அந்த ஏரியாஸ் லைக் அந்த கார்னர்ஸ். இப்போ நம்ம கன்சீலர் ஃபர்ஸ்ட் போடலாம் அதே ஏரியாஸ். மேலே கூட அந்த பிரச்சனை இருக்காது, வழியறது கீழே மட்டும்தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் லாக் அந்த ப்ளீட் ஆகிற மாதிரியான ஜோன்ஸை மட்டும் வித் கொஞ்சோண்டு பவுடர் அண்ட் யூ ஆர் like perfectly sorted. So that's it. We are like actually done. I still have one last video in the masterclass series la, so I'm looking forward. And idu vanda alaga 13 la vara mudiyudhu. So yeah, இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் do let me know in the comments below. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன், which will be the last video in the masterclass series. So yeah, bye. My life was great till you added colors. Like the moon needs the sun, we don't care about the others.